வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம். வாங்கி பயன்படுத்திக்குவாங்க. இது ரீசேல் கூட ஆகுங்க. நல்லா பஞ்சாயத்து தார் சாலை முகப்பிலே கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க. இது ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா 150 அடி அகலம் இருக்குங்க. அதிலிருந்து அப்படியே இடம் ஸ்டார்ட் ஆகிடுது. உள்ளுக்கு போனோன்னா அகலமாக விரிஞ்சிடுதுங்க. இதில் 2 வீடு வசதி இருக்குங்க. ஒன்று ஓட்டு வீடு வசதி இருக்குங்க. இன்னொன்று ஹாஸ்பிட்டாஸ் போட்ட வீடு வசதி. அதனால் 2 வீடு வசதியோடு சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதுக்கு செப்பரேட்டாக இவி சர்வீஸ் வசதியும் இருக்குங்க. அது இல்லாமல் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கனாக்கா 2 கிணறு 2 இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்கு. 2 கிணத்துல அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஒரு கிணத்துல மட்டும் கூட்டுங்க. பக்கத்து லேண்டுக்கார் தண்ணீர் எடுத்துக்கிற மாதிரி கூட்டு இருக்குது. ஆனால் சர்வீஸு செப்பரேட்டாக இருக்குது. அவருக்கு ஒரு சர்வீஸ் இருக்குங்க, இவங்களுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. 2 பேரும் ஒரே கிணத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் தனியாக இவர்கிட்ட இன்னொரு கிணறு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இன்னொன்று இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் கிடச்சிரும். ஒரு கிணறு தனியாகவும் ஒரு கிணறு கூட்டு கிணறாகவும் கிடச்சிருங்க. பாருங்கள், ப்ராப்பர்ட்டி சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 25 to 30 தென்னை மரம் வரலாங்க. காப்பில் உள்ள தென்னை மரம் நம்ம கரெக்டாக கவுண்டிங் பண்ணல, அதனால் சுமார் ஒரு 30 தென்னை மரம் வரலாங்க. அருமையான காப்பும் நல்லா இருக்குங்க. அது மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒருத்தருது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி இல்லை, ஃபுல்லாகவே தென்னந்தோப்பாக இருக்குங்க. அது ஒரு 10 ஏக்கராக்கிட்ட தென்னந்தோப்பு இருக்குது. அவர் சைடில் பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டார். அதனால் ஒரு சைடு நமக்கு ஃபென்சிங் தேவைப்படாது. மற்ற 3 பக்கம் போட்டோம்னா போதுமானதுங்க. அருமையான ப்ராப்பர்ட்டிங்க, சூப்பராக இருக்கும். வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ரீசேலுக்கும் ரீவேல்யூ உள்ள ஏரியாவிலே அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா எம்டி லேண்டு, அதாவது போரு சர்வீஸு கிணறு எதுவுமே இல்லாமல் லேண்டு கூட உங்களுக்கு 25 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. ஆனால் இது அந்த ரேட்டு கிடையாதுங்க. இவர் வயசாகிடுச்சிங்க, ஒரு பெரியவர் இருக்கார். அதனால் அவரால் விவசாயம் பார்க்க முடியல, அதனால் விற்பனை செய்கிறாருங்க. இதில் பருத்தி போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் பசுமாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய சோளத்தட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. நல்ல செம்மண் பூமி சூப்பராக இருக்குது. தண்ணீரும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலேயே இருக்குங்க. இந்த சம்மர் சீசன்லேயும் தண்ணீர் கிணற்றெல்லாம் நல்ல மாதிரியாக இருக்குது. அதனுடைய ஆப்போசிட்டில் பார்த்திங்கனாக்கா ரைட் சைடில், அதாவது இந்த லேண்டுக்கும் வடக்கு பக்கம் பார்த்திங்கனாக்கா வேறு ஒருத்தர் சவுக்கு போட்டிருக்கிறாருங்க. அவருக்கு தான் அந்த ஒரு கிணத்துல கூட்டுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பார்டர்லேயே அமைஞ்சிருக்கு. அவருடைய லேண்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்டர்லேயே அந்த கூட்டு கிணறு அமைஞ்சிருக்குங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல இடங்க. இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை 24 ரூபா தான் சொல்லியிருக்கிறாங்க. கம்மி ரேட்டுங்க. பாருங்கள், வாங்கி சூப்பராக பயன்படுத்திக்குவாங்க. அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது. சிறிதளவு நேரில் உட்காந்து பேசும்போது விலை குறையவும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய செட்டில்மெண்ட்டை அனுசரித்து ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க. நல்ல இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மண் பூமி, 2 கிணறு, 2 ஃப்ரீ சர்வீஸு, 2 வீடு வசதி, தார் சாலை முகப்பிலே, இப்படிலாம் இந்த ரேட்டு கிடைக்காதுங்க இந்த ஏரியாவில். நீங்கள் வேணால் விசாரித்து பார்த்துக்குவாங்க. அதனால் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாமல் உடனே வாங்கி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரீசேல் பண்ணால் கூட உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய இடங்க. அதனால் லேட் பண்ணாமல் உடனே வீடியோ பார்த்துட்டு உடனே வந்தீங்கன்னா அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துர்லாங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி, வாங்கிக்கோங்க. இந்த ரோடு மேலே பஸ் வசதியும் இருக்குங்க. ஓகே, பார்த்துட்டு லைனுக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.